ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகெங்கிலும் இருக்கும் பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் என்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறார்? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி உங்களுக்கு 3-4 கூடியவர் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெற்றார். வாழ்க்கையினுடைய மிக ஆபத்தான விஷயங்கள்லாம் இந்த டைமில் தான் நடந்தது. இந்த 4ஆம் இடத்துக்குரியவர் 5ஆம் இடத்தில் இருந்து வக்கரம் பெறும்பொழுது என்னாச்சுன்னா, 4 என்பது கற்பு, 4 என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை, மதிப்பு, சுகஸ்தானம், இதெல்லாம் 4 குடையவன் வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நற்பெயர் கெடுகிறது. நான் அடிக்கடி சொல்வேன், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு. இந்த ராகு 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்னா, உங்களுடைய நற்பெயரை கெடுப்பார். என்ன நற்பெயரை கெடுப்பார்? 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ஓப்பனாக உங்கள் கணவரே உங்கள்கிட்ட கேட்குற மாதிரி, நீ யார் கூட தான் பேசிகிட்டு இருக்க, உனக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்னே கேட்பார். இதெல்லாம் நடக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அகௌரவம் ஏற்படும், அவமரியாதை ஏற்படும். அப்படி அந்த அவமரியாதை தடுக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இந்த சனி வக்ர நிவர்த்தி என்பது ஏற்படுகிறது. நீண்ட நாள் மனப்புழுக்கத்தில் இருப்பீர்கள். என்ன போய் இப்படி கேட்டுட்டியே, என்னால் தாங்கவே முடியல, எனக்கு போய் இப்படி கேட்டுட்டியே போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்கரத்தினால் ஏற்பட வக்கர நிவர்த்தி பெறும் பொழுது இந்த பிரச்சனைகள் சரியாகிறது. அடுத்ததாக நடக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த சனி வக்ர நிவர்த்தியை தொடர்ந்து 4ஆம் இடத்தில், 4ஆம் இடம் சுகஸ்தானம், கார் வாங்கணும்னு நினச்சவங்க, வீடு வாங்கணும்னு நினச்சவங்க, சார் லோன் போகணும்னு நினச்சா தட்டி போகுது, சார் லோன் போகணும்னு நினச்சா தட்டி போகுது, கார் வாங்கணும்னு நினச்சா தட்டி போகுது, என்னால் முடியல, கார் வாங்கணும்னு பக்கத்தில் வரைக்கும் போயிடுறேன், ஏதோ ஒரு காரணம் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுது போன்றவர்கள்லாம் என்ன செய்யணும்? இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி அவர்களுக்கு நற்பலன்களை தருகிறது. அதே நேரத்தில் 4 குடையவன் வக்கர நிவர்த்தி அடையும் போது 4 குடையவன் 4, 5, 6 பார்க்கிறான். 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டமெல்லாம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஆல். விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்வில் யார்ட்டையா ஜாதகம் பார்க்கணும்னா அது என்கிட்ட தான் பார்க்கணும், இல்லைன்னா நான் கோச்சிப்பேன். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் உங்களை என்னை விட நேசிப்பவர் யாரும் இல்லை, அதனால் நீங்கள் என்கிட்ட தான் பார்க்கணும். ஸோ 6ஆம் இடத்துல குரு பகவான் சனி பகவான் 6ஐ பார்க்கிறார். 6ஐ பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து வியாதி, கடன், கஷ்டமெல்லாம் விமோசனமாகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் இடத்தை பார்த்த சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருந்த அடுத்து உங்களுடைய 4 குடையவன் 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 11ஐ பார்க்கிறார். லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபஸ்தானத்தை பார்த்து தொழிலில் மேன்மையை தருகிறார். ஏற்கனவே 9ஆம் இடத்து குரு உங்களுக்கு மேன்மையை கொடுத்துட்டுருக்கார். இப்போ இவர் வேற 11ஐ பார்த்து இன்னும் லாபங்களை தருகிறார். அடுத்து சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தான். தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பண வரவை தருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். பணம் கொட்ட போகிறது. 5ஆம் இடத்திலே சனி பகவான் வந்த அந்த க்ஷணமே உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய புத்திரஸ்தானம், அதில் சனி பகவான் வரும்பொழுது புத்திர பிராப்தி என்பது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். ரொம்ப நாள் ஆச்சு சார், எனக்கு குழந்தை வருமானே எனக்கு தெரில, மடியில் நிற்குமானே தெரில, நான் மனசு வேதனைப்பட்டுட்டே இருக்கேன். ஏனென்றால் இந்த 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம் மட்டுமல்ல, சொத்துக்கான இடமும் கடவுள் அருளுக்கான இடம் எல்லாம் அதுதான். இப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது எனக்கு சொத்து கிடைக்குமான்னு பயமாக இருக்குது, குழந்தை கிடைக்குமாங்கிற சந்தான பிராப்தி கிடைக்குமான்னு பயமாக இருக்குது. இது வரைக்கும் 3 ஐவிஎஃப் பண்ணிட்டோம், இதே வந்து 10 லட்சத்துக்கிட்ட செலவாயிடுச்சு. இதுக்கு மேலே ஐவிஎஃப் பண்ண எங்கள்கிட்ட காசு இல்லை, 3 ஐவிஎஃப் பண்ணிட்டோம். என்னென்னமோ சொல்கிறாங்க, ஐவிஎஃப்ங்கிறாங்க, ஐயுங்கிறாங்க, இட்ஸிங்கிறாங்க, பயமாக இருக்குது. கவலையே வேண்டாம் நண்பர்களே. உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து இதை பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்துல இருந்து 5, 6, 7ஐ பார்க்கும் பொழுது சகல விதமான பிரச்சனைகளும் சரியாகிறது. 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம் மட்டுமல்ல, கடவுளர்களும் அதுதான். 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமண யோகம், காதல் வருகிறது. சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு ரொம்ப நாளாக லவ் பண்ணி மறந்து போச்சு சார். என்னைக்கு லவ் பண்ணது, லவ் பண்ணுறதே மறந்துட்டோம் நாங்கள், அதெல்லாம் சரியாயிடும். அப்போ லவ் அப்படிங்கிற ஒரு விஷயமே எங்கேருந்து வருகிறது என்றால், இந்த சனி 7ஐ பார்க்கும் பொழுது அந்த 7ஆம் இடத்திலே ஒரு சுகங்களை தருகிறார்.
ரொம்ப நாளாக நாங்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டோம் சார். கணவன் மனைவி நாங்கள் உறவே எங்களுக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. இன்னொருத்தர் சொல்கிறதெல்லாம் கேட்டுறது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். எங்கள் வாழ்க்கையில் அது டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. சாதாரணமாக ஆரம்பித்த சண்டை இங்கே போகும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது? இதெல்லாம் சனி பகவானுடைய 7ஆம் இடத்து பார்வையால் ஏற்படுகிறது. அந்த வக்கரமானதால் ஏற்படுகிறது. இப்போ 7ஆம் இடத்து பார்வை, சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய பழைய சண்டைகளை மறந்து திரும்பவும் ஒன்றா சேர்றதுக்கான வழிகளை தருகிறது. 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நண்பர்கள், நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க வாழ்க்கையில். 11ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? 11ஆம் இடம் என்பது மாமனார். அந்த மாமனார் உங்களுக்கு கூட அன்பாக இருக்கிற மாதிரி, எனக்கும் என் மாமனாருக்கும் ஆகவே மாட்டேங்குது சார். என் ஒய்ஃபு சண்டை போடுறாலோ இல்லையோ ஃபஸ்ட்டாலாம் இவர் சண்டை போட்டுறாரு சார். இதெல்லாம் சரியாகிறது. நல்ல நண்பர்கள் மட்டும்தான் நண்பர்களை நம் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை தருகிறார்கள். உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன்கிறாங்க. 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு விஐபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வக்ர நிவர்த்தி அடைந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது படிப்புக்கு இருக்கிறது. நல்லா படிக்கிறீங்க. விருச்சிக ராசிக்கார குழந்தைகள் இந்த நீட்டு தேர்வு, இந்த தேர்வு, அந்த தேர்வு என்னென்னமோ சொல்கிறாங்க. எந்த நுழைவுத் தேர்வு, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, பிஎஸ்ஆர்பி, எந்த தேர்வாக இருந்தாலும் தேர்வில் வெற்றி கிடைக்க வைக்கிறாங்க. சனி பகவானுடைய அருட்பார்வையால் அந்த தேர்வு வெற்றி அடைகிறது. அடுத்த படிநிலையை நீங்கள் அடைகிறீர்கள். இதற்கு காரணம் என்ன? சனி பகவானுடைய அருட்பார்வை. 2ஆம் இடம் என்பது வாக்கு, 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது குடும்ப ஒற்றுமை என்பது உண்டாகிறது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருகிறது. தனப்பிராப்தி, பணம் வருது. இதெல்லாத்தையும் ஏற்படுத்துகிறார். ஸோ அதனால தான் சொல்கிறது, எப்பயுமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். 3 கூடையவனும் 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க. நான் இப்போ தான் சார் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், என்னோடய ஷாப், அது என்னோடய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். இந்த ஷாப் இப்போ நல்லா ஜெயிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ஷாப் ஓடுறதுக்கு புது புது க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வேணும். கவலைப்படாதீங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய அருளாலே உங்களுடைய புதிய ஐடியாஸ் எல்லாம் வெற்றி பெறும். நான் புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கேன் சார், அது நல்லா ஓடுமா? புதுசாக நான் ஒரு ஆட்டோ வாங்கி அட்டாச் பண்ணியிருக்கேன், ஓடுமா? நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். காரணம் என்னவென்றால் குரு பகவானுடைய வீட்டிலே சனி இருக்கிறார், சகல சௌபாகியங்களையும் தருகிறார். ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கெட்ட பேர் போகுது. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது காதல் வரப்போகுது. 3வது விஷயம் குழந்தை பிறக்க போகுது. ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. கேளுப்பேட்டுக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். இங்கே கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோமத்தை நீங்கள் இலவசமாகவே பார்க்கலாம். அதை முதல்ல பாருங்கள். கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், நீங்கள் தனியாக பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணி அந்த ஹோமத்தை பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.